வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோஸ் டெலிகேசிஸ். இந்த குட்டி ஏஞ்சலோட தாங்க இன்னைக்கு வீடியோ சூப்பராக போகுது. ஆமாங்க, இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி தாங்க. அதில் அந்த வாண்டு அன்னைக்கு சண்டே வந்திருந்தாங்க. அவங்களும் நாங்களும் சேர்ந்து பிரியாணி, சிக்கன், அப்புறம் சிக்கன் கபாப்லாம் செஞ்சு செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் குட்டி குட்டி கிளிப்லாம் ஆட் பண்ணி விளாகாக பண்ணியிருக்கேன். வாங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். அவங்க வந்து 10 o'clock வர்றேன்னாங்க. அவங்க வந்தால் வாண்டுவோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக டக்கு டக்கு நானும் ஹப்பியும் பாதி வேலையை முடிச்சிட்டோங்க. நான் காடை பிரியாணி கபாப்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா அவங்க வந்த உடனே வாண்டுவோட ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக நானும் ஹப்பியும் சேர்ந்து தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஹப்பி எனக்கு சிக்கன்லாம் வாஷ் பண்ணி கொடுத்தது அவங்க தான். சரி வீடியோவும் நம்ம வீடியோவில் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இவங்க அதையும் சேர்த்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். நான் ஆல்மோஸ்ட் முடிச்சு வச்சிடணும்னு நினச்சேன். பட் கரெக்டாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அவங்களும் வந்துட்டாங்க, ஃப்ரெண்டோட ஃபேமிலியும். அப்புறம் என்னங்க, வேலையை அப்படியே போட்டுட்டு வாண்டோட என்ஜாய் பண்ண போயிட்டேன். அவங்க வந்து கவிதா, அன்பு தங்கை, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலி டைப்பு. அண்ணா பேர் நிஜந்தன், வாண்டு பேர் வந்து ஹரித்மிகா. செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. இதுதான் அந்த லட்டு குட்டி. வந்த உடனே கொஞ்சம் எப்பயும் போல் வராமல் அடம் பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் குழந்தைங்க இருக்குங்க. நம்ம வந்த உடனே குழந்தைய டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. பண்ணலைன்னு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் அதுக்கு சரியாயிருங்க. சரி வேலை இருக்குன்றதுனால அந்த வாண்டை ஃபஸ்ட்டு தூங்க வச்சிருவோன்னு சொல்லி அண்ணா கிட்டத்தட்ட ஆட்டிக்கிட்டே இருந்தாரு. அப்படி எப்படியோ கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுச்சுங்க. உடனே அண்ணாவுக்கு சின்ன ஒர்க் இருக்கு, நான் போய் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணா கிளம்பிட்டாங்க. அப்புறம் நானும் கவிதாவும் சேர்ந்து தான் பிரியாணி பண்ணோம். பிரியாணிக்கு கரெக்டாக அவங்க வந்துட்டாங்க. நான் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்க்க அவங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தது என் தங்கை தான். அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஃபுல் வாழை இலையில எனக்கு தம் போட்டு பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வீடியோவை ஆல்ரெடி பார்த்துட்டு சரி அவளுக்காக காடையில் ட்ரை பண்ணோம். அண்ணா வந்து சிக்கன் கபாப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அண்ணனுக்காக கபாப். இதுக்கிடையில் அந்த டீ பீரியடுக்கெலாம் எல்லாமே தெரியும். நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கப்போ இடையில டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கவிதாவும் நம்ம செட்டு தான், அக்கா டீ போடுவோங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி சொல்லிட்டு லெமன் டீ போட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த லெமன் டீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா பசி எடுக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கன்னு தனியாகவே போஸ்ட் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லைங்க, தண்ணியில் கொஞ்சமாக இஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராமெல்லாம் போட்டுட்டு வடிகட்டிட்டு கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு சுகரை போட்டுற வேண்டியதான். லெமன் டீ குடிச்சிட்டோங்க. அதுக்குள்ளே எங்கள் பிரியாணி தம் போட்டது சும்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ணா வந்து சின்ன ஒர்க்குன்னு போயிட்டாரு. ஸோ அண்ணாக்காக வெயிட்டிங். அதுக்கிடையில வாண்டோட எந்திரிச்சிருச்சு. அது கூட கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வாங்க அதை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இனி அண்ணாவுக்காக வெயிட்டிங். அண்ணா வந்தோடனே ஹாய் சொல்லுங்க. இவங்க தான் என்னுடைய தங்கை கவிதா. லட்டுக்குட்டி, லட்டுக்குட்டி யாரு? ஃபர்ஸ்ட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுலான்னு கவிதா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நான் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேங்க. என்னடி தங்கம், யாரை பார்க்குறீங்க? ஹட்மிகா, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். இங்கே பாரு, அத்தை செய்கிறேன் பாரு, ஹாய். சரி டாட்டா டாட்டா டாட்டா. ஹட்மிகா டாட்டா சொல்லுமா, டாட்டா டாட்டா. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா டாட்டா சொல்கிறா. எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஹாலில் வச்சாச்சுங்க. வாண்டுக்கு அதை போய் இப்போ இழுத்து விடணும். அங்கே என்னடா வித்தியாசமாக வச்சுருக்காங்களே, போய் இழுக்கணும்னு போராடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா அதோட போராடிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா ஒரு வழியாக வந்துட்டாங்கங்க. வந்த உடனே செம்ம பசி, எல்லாத்துக்கும் பரிமாற ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பரிமாற ஆரம்பிச்சாச்சுங்க. மெனு பார்த்தீங்கன்னா காடை பிரியாணி, அப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன், அப்புறம் சிக்கன் கபாப் வச்சுருந்தேன், அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா, அப்புறம் 7up ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு 7up வேக வச்ச முட்டை. இதுதாங்க எங்களுடைய இது. சூப்பராக வந்துருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பரிமாறிட்டு நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். செம்ம பசிங்க. சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு ஜீவன் அமைதியாக இருந்துச்சு. யாரு? நம்ம குட்டி ஹரித்மிகா தான். என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன பிளேட்டில் அதுக்கு பிரியாணி கொஞ்சோண்டா போட்டு அதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை தலைகீழ கொட்டி கையில் பார்க்க வச்சு விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த அமைதி. கொஞ்ச நேரத்தில் அவங்க அட்ராசிட்டி பாருங்க. எடுத்தாச்சு, வா வா வா. உங்கள்கிட்ட வரணும்னா இவ்வளோ ஃபீலிங் பத்தியம்மா, பாட்டை போடணுமா? என் கை இங்க இருக்கு. ஏன் எவ்வளோ அண்ணா எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. வெக்கப்படாதீங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. லிங்க் பண்ணுறீங்க. வாட் ஆர் யூ டூயிங்? சீரியஸாக பார்த்துக்க. ஓய் ஹலோ அண்ணா
டான்ஸை பாரு, என்ன அது சைஸ் பார்க்குறத பாரு. அது அகர் அகர் அகர். சரி, தமிழ் அடிச்சிட போதுமா? அது உடையிறது மேட்டர் இல்லை, கையில் காலில். என்ன அது? அப்படின்னு வாங்கியிருந்தோம். அது மேடம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படியா? இதை நான் சமைக்க போறேன் இதை வச்சு. அது வேணாம் எனக்கு, அதை நீ வச்சு. இன்னைக்கு 7up பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. மாரிஸ் குமார் தான் செய்றாங்க, என் ஹஸ்பண்டு. ஏங்க இவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டினேன்னா மக்கள் பயங்கரப்பாங்க. அது நான் செஞ்சாலும் மாரிஸ் செய்கிற மாதிரி வராது, அதாவது என் ஹஸ்பண்ட் செய்கிற மாதிரி வராது. சூப்பராக செய்வாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஒன்றும் இல்லைங்க, இப்படி சொல்லி என்ன வேலை வாங்குறாங்க நீங்கள். அப்படியே வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ பிரியாணி செய்கிறோம், எத்தனை செய்கிறோங்க. இந்த ஜூஸ் செய்கிறதுல என்ன இருக்குது? இன்னும் ஒரு இல்லைன்னா எவ்வளோ ட்ரிக்ஸாக நம்மளை வேலை வாங்குறாங்க. எங்க ரிப்பீட். எவ்வளோ ட்ரிக்ஸாக நம்மளை வேலை வாங்குறாங்க. இப்போ சால்ட் நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. ஸ்ப்ரைட் எது இருந்தாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் 7up தான் இன்றைக்கி ஊற்றிருக்கோம். இப்போ சர்வ் பண்ணுவோம். எனக்கு அப்படியே வாயெல்லாம் கேட்குது. கூல்ட்ரிங்கை குடிச்சிடலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்டு இருக்குங்க. அடிச்சு தள்ளுறாரு ஒருத்தர். நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். அந்த அண்ணா தான் இன்னும் முடிக்கல. ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு தங்கச்சி செஞ்சதை. ஆட்டங்க பாப்பா புது இடம் மாதிரியே இல்லாதான் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. புது இடம் மாதிரியே இல்லைக்கா, நல்லா ஒட்டிக்கிட்டா பாப்பான்னு. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. அவங்க மாமாவோட செம்மையா விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. அவங்க மாமா மீன்ஸ் என் ஹஸ்பண்டும் அதுவும் செம்மையா என்ஜாய் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா போச்சுங்க அந்த சண்டே. அப்புறம் ஈவினிங் டீ குடிச்சிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தாங்க கிளம்புனாங்க. கிளம்புற தருணம் வந்துருச்சு. ஒன் டே எப்படி போச்சுன்னே தெரியாது. நீங்களும் இந்த விளாக் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ குட்டி வாண்டுக்கு பாய் சொல்லிடுவோம். பாய் 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 சொல்லுது. அடுத்து வா, அத்தை வீட்டுக்கு வா. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பாய். அவ்வளோதாங்க, வீட்டு வாசலில் போய் அவங்கள அனுப்பிச்சு வச்சாச்சுங்க. இந்த சண்டேவை ரொம்ப ஹாப்பியாக எங்களுக்கு கொடுத்ததுக்கு நிஜந்தனா, கவிதா அண்ட் ஹரித்விகா குட்டி ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Jyoti Tata. Bye.